الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபீன்கள், இமாம்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. புனிதமான இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நானும் நீங்களும் ஒன்று குழும்பி இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஜின் வர்க்கத்தினரையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கவில்லை என்று சொல்லுகின்றான். எனக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் நோக்கம் தெரியாமல் வாழ்ந்தாலும் எம்மை படைத்த இறைவன் என்னையும் உங்களையும் படைத்த நோக்கம் என்னவென்றால் அவனை வணங்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலங்களில் அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். கணித்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்தில் நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒரு நோக்கம் இல்லாமல் சில சகோதரர்கள் வாழுகிறார்கள். நான் இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறேன்? இந்த வாழ்க்கைக்குரிய முடிவு என்ன? இந்த வாழ்வின் மூலம் நாளை சுவனம் அடைய முடியுமா அல்லது நரகத்துக்கு போவோமா என்று எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சில சகோதரர்கள் வாழ்வதை காண முடிகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, இங்கே இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நானும் நீங்களும் எம்மை படைத்த இறைவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய இபாதத் செய்கின்ற வயதிலிருந்து அவன் மரணிக்கின்ற வரை அவன் கழிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் நல்ல முறையில் கழிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் செய்கின்ற காலை எழுந்தது முதல் மீண்டும் தூங்குகின்ற வரைக்கும் அவன் செய்கின்ற ஒவ்வொன்றையும் இபாதத்தாக மாற்ற முடியும். அன்றைக்கினியவர்களே, ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சாப்பாட்டினை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி முடிக்கிறான் என்றால் அதுவும் இபாதத்தான் சகோதரர்களே. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற, அவன் புரிகின்ற எல்லா விடயங்களும் வணக்கமாக்கப்பட போகிறது. அன்றைக்கினிய சகோதரர்களே, உறவுகளே, அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நானும் நீங்களும் என்னை படைத்த இறைவன், என்னை படைத்த அல்லாஹ் நாளை மறுமை என்னை விசாரிப்பான். இந்த உலகத்தில் வாழுகின்றோம் சகோதரர்களே. அடுத்த நிமிடம் என்பது யாருக்கும் நிரந்தரம் அல்ல. எத்தனையோ ஜனாசாக்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எத்தனையோ ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ சகோதரர்களை இந்த கையினால் அடக்கம் செய்திருக்கின்றோம். இப்படி எல்லா விடயங்களும் எனக்கு உங்களுக்கும் சொல்லுகின்ற
இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் நீயும் கபரனை சந்திப்பாய், நீயும் ஒரு நாள் ஜனாசாவாக வைக்கப்பட போகிறாய், நீயும் ஒரு நாள் இந்த பள்ளிவாசல் அறிவிக்கப்பட போகிறாய், நீயும் ஒரு நாள் ஊரார் எல்லோரும் சேர்ந்து உன்னையும் கபர் அறையிலே வைக்கப் போகிறான் என்ற செய்தியைத்தான் இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரம் நான் அல்லாஹ்வுடைய அடிமை. சகோதரிகளே, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஒரு அடிமை என்றால் இந்த உலகத்தில் நினைத்தபடி வாழ முடியாது. அடிமை என்றால் நினைத்தபடி வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுத்தான் வாழணும். அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி வாழ முடியாது. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத் தொழுகை. சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழுகை சீர்பெற்று விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த எல்லா விடயங்களும் சரியாகிவிடும். அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, முதலாவது நாங்கள் சீர் செய்ய வேண்டிய இடம் தொழுகை. சகோதரர்களே, ஏன் தொழுகையை பற்றி அதிகம் பேசப்படுகிறது என்றால், அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, எனது வாழ்க்கை என்பது தாயுடைய வயிற்றிலே சிசுவாக இருந்தோம், பின்னர் குழந்தையாக இருந்தோம், காலம் ஓடின, வாலிபனாக வாழ்ந்தோம், காலம் ஓடின, திருமணம் முடித்தோம், எமக்கென்றொரு வாழ்க்கை, எமக்கென்றொரு குடும்பம், முதுமை அடைந்தோம், மரணித்து போகின்றோம். இப்படி வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனது குடும்பத்திற்காக மாத்திரம் வாழ முடியாது, ஊருக்காக மாத்திரம் வாழ முடியாது. என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காகவும் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கேட்டாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. நபி அவர்கள் இந்த உலகத்துக்கும் கேட்டார்கள், மறுமைக்கும் கேட்டார்கள். இந்த ஒரு சாரார்கள் என்ன செய்கிறார்கள்? குடும்பம் தேவையில்லை, தொழில் தேவையில்லை, மார்க்கம் இபாதத் என்று ஒரு போர்வையில் போகிறான். இஸ்லாம் சொல்லல சகோதரர்களே, இஸ்லாம் அப்படி வழிகாட்டவில்லை. இஸ்லாம் சொல்லுகிறது எல்லாம் சரிசமமாக போக வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, வணக்கமாக இருந்தாலும் சரி, உரிய நேரத்தில் செய்யப்பட வேண்டும். வெறுமனே ஒரு மனிதர் இபாதத் என்று குடும்பங்களை விட்டும் தூரமாகி குடும்பங்களை கவனிக்காமல் பிள்ளைகளை கவனிக்காமல் இருப்பது இஸ்லாமிய போதனை கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிறது நீ குடும்பத்துக்காக உழைக்கவும் வேண்டும், நேரம் வருகின்ற தொழுகவும் வேண்டும். உலகத்தில் வாழுகின்ற நேரம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றிருக்கின்ற எல்லா சகோதரர்களும் சொல்லுகின்ற காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? யாராவது ஒருத்தர பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அவர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? கடையில இருக்கிற பிஸி, தொழில இருக்கிற பிஸி, வேலையில இருக்கிற பிஸி. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் மறுமைக்காக உழைக்க வேண்டும். உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனை வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை தொழவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, மார்க்கத்தை விட்டும் தூரமாகி இந்த உலகத்தை ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அல்லாஹ் அவனை பாதுகாக்க வேண்டும். சில சகோதரர்களை பார்க்கின்றோம், தொழில் தொழில் குடும்பம் பயணம் என்று அல்லாஹ்வை விட்டும் தூரமாகின்றார்கள். அன்றைக்கினே சகோதரர்களே, உறவுகளே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தா, நாங்க செய்யற ஒரு வேலை என்ன தெரியுமா? உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு கடை நடாத்துகின்ற ஒரு முதலாளியை வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு அவருடைய வியாபாரத்தில் ஒரு ஷார்டேஜ் வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு நெருக்கம் வருகிறது.
இவர் எடுக்கின்ற முடிவு என்ன தெரியுமா? இவர் திங்கள் முதல் வெள்ளி சனி வரைக்கும் திறக்கின்ற அந்த சகோதரர் அந்த கஷ்டம் வந்ததுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் திறக்கிறார். ஏன்? அந்த கஷ்டத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, சஹாபாக்கள் அப்படி அல்ல. அவருடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால், அவர்கள் முதலாவது வந்த இடம் பள்ளிவாசல். சகோதரர்களே, முதலாவது உதவி தேடியவன் அல்லாஹ். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், எனது வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இதை நீதான் தீர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். ஆனால் நானும் நீங்கள் செய்கின்ற விடயம் என்ன? ஒரு கடையிலே ஒரு செக் ரிட்டர்ன் என்று சொன்னால் அந்த செக்குக்கு பணம் போட வேண்டும் என்பதற்காக கடையை மூடாமல் அதானுடைய ஓசை ஒலிக்கிறது. இன்று எங்களுடைய பஜார்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, எல்லா பஜார்களிலும் மிக பிரமாண்ட பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்களில் 5 நேரம் அல்லாஹ்வுடைய அழைப்பு விடுக்கப்படுகிறது, அதான் சொல்லப்படுகிறது. நானும் எனது பாடும் என்று அங்கே இருக்கின்ற முஸ்லிம்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, ஒரு மனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது, பொருளாதார பிரச்சனை வருகிறது என்றால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். சகோதரர்களே, அதை இல்லாமல் பள்ளிவாசலுக்கு வராமல் அந்த கஷ்டத்தை நீக்க போனால் அல்லாஹ் அதை விட பன்மடங்கு அந்த கஷ்டத்தை பெரிதாக்குவான். அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று அதிகமான சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையில் தொழுகின்ற பழக்கம் இல்லாமல் போயிருக்கின்றது. தொழுகின்ற பழக்கம் இல்லாமல் போயிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய அடிமை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் சொல்லுகின்றான், 5 வேளை பள்ளிவாசலுக்கு வந்து போருங்க என்று சொன்னால் ஒரு அடிமை, ஒரு அடியான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வரட்டும், என்ன தொழில் வரட்டும், என்ன விடயம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், நான் தொழுது விட்டு வருகின்றேன். கடை திறந்திருக்கின்றேன், ஒரு கஸ்டமர் வருகின்றார், 1 லட்சம் பில் போட வேண்டும், அதான் சொல்லுகிறது. இப்போது யோசிக்கின்றான், வியாபாரமா தொழுகையா? ஒரு உண்மையான ஒரு மூமின், ஒரு ஈமான்தாரி முடிவெடுப்பான். என்ன தெரியுமா? அவரை கொஞ்சம் அமரச் செய்துவிட்டு நான் தொழுது விட்டு வருகிறேன், நான் தொழுது விட்டு வருகிறேன். நான் முதலாவது செய்ய வேண்டிய நன்றி கடன் அல்லாஹ்வுக்கு. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகள், இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் என்று இலகுவாக கிடைத்து விட்டது. அதனுடைய பால் நமக்கு தெரியாது. இந்த இஸ்லாத்துக்காக போராடிய சஹாபாக்கள் எத்தனையோ பல வரலாறுகளை படித்திருக்கின்றோம். வரலாறுகளை கேட்கின்ற நேரம் கண்ணீர் வருகிறே சகோதரர்களே, கண்ணீர் வடிக்கிறோம். சஹாபாக்கள் இப்படி துன்புறுத்தப்பட்டார்களாம், கஷ்டப்பட்டார்களாம் என்று படிக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தந்த இந்த இலவசமான இந்த தீனை பெற்ற நானும் நீங்களும் இன்று அல்லாஹ் நன்றி கெட்ட மக்களாக வாழுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் சொல்லுகின்றானே, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அவனை மறந்து வாழுகின்றோம். சகோதரர்களே, இன்று எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது, துன்பம் வருகிறது என்றால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கேட்டு பார்க்க வேண்டும். எனது வாழ்க்கை சரியாக இருக்கிறதா? நான் போகின்ற பாதை அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் இருக்கிற நானும் நீங்களும் கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எழுத்துக்குரிய சகோதரர்களே, உறவுகளே, அல் குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 70 இடத்தில் தொழுகையை பற்றி பேசுகின்றான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 70 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி பேசுகின்றான். அவ்வளவு முக்கியமான ஒன்றுதான் இந்த தொழுகை. சகோதரர்களே, இதற்கு எம்மில் எத்தனை பேர் நேரம் ஒதுக்கி இருக்கின்றோம்? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயணம் போகணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் என்றால்
என்ன வேலை இருந்தாலும் நேரத்தை ஒதுக்குறோம், கட்டாயப்படுத்துறோம். ஒரு வெளிநாட்டு பயணம் போக வேண்டுமா இருந்தால் நேரத்தை ஒதுக்குறோம். இந்த உலகத்துக்காக நேரத்தை ஒதுக்குண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் சகோதரர்களே, ஒரு தொழுகைக்கு 10 நிமிடம் என்றால் 5 தொழுகைக்கு 50 நிமிடம் சகோதரர்களே, ஒரு மணித்தியாலம் கூட இல்லை சகோதரர்களே. ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்வுக்காக என்னால் உங்களால் ஒதுக்க முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்வதன் அர்த்தம் தான் என்ன சகோதரர்களே? ஓடிக்கொண்டிருக்கின்றோம், இந்த ஓட்டுக்கு ஒரு நாள் முடிவு பெறும். அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொழுகையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தீய விடயங்களை விட்டும் தொழுகை ஒரு மனிதனை தூரமாக்கும். ஒரு மனிதன் திருந்தி வாழ வேண்டுமாக இருந்தால், நல்லவனாக வாழ வேண்டுமாக இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் 5 வேளை தொழுகையை சரியாக தொழுவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றத்தை காணுவான் சகோதரர்களே. அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, இப்படி பல செயல் இருக்கின்றது. அதே போல எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு சகோதரர்களே. ஒரு சஹாபி தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனது 2 கண்களும் விளங்குதில்லை, நான் பள்ளிவாசலுக்கு வரணுமா? நான் வீட்டிலே தொழுது கொள்றேனே. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இரக்கமானவர், என்ன சொல்றாரு, சரி நீங்க வீட்டுல தொழுது கொள்ளுங்க. அந்த கேட்ட மனிதர் கொஞ்சம் தூரம் போகின்றார். போனதுக்கு பின்னால் ரசூலை கூப்பிட்டு, இங்க வாங்க. ரசூலை கேட்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு அதானுடைய ஓசை கேட்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ். அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் ஒரு கயிற்றையாவது கட்டிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் சொல்லி. அவர் யார்? ஒரு ஆன்மா, கண் பார்வை இல்லாதவர் சகோதரர்களே. இஸ்லாத்திலே தொழுகைக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. நின்று கொண்டு தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழ வேண்டும். அதற்கு முடியவில்லையா, சாய்ந்து கொண்டு தொழ வேண்டும். அதற்கு முடியவில்லையா, உரை கொண்டு தொழ வேண்டும். அதற்கு முடியவில்லையா, கண்களால் சைகை மூலம் தொழ வேண்டும். சகோதரர்களே, யாருக்கும் எந்த காரணமும் சொல்லல சகோதரர்களே. இன்னைக்கு நான் நிறைய காரணம் சொல்றோம். இந்த காரணத்தை ஒன்றையும் அல்லாஹ் ரப்பல் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாவது கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? தொழுதாயா? முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? தொழுதாயா? அந்த கேள்விக்கு பதில் சொன்னால்தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் சகோதரர்களே. இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தனது உள்ளத்திலே கை வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள், நான் எனது வாழ்க்கையில் சரியாக தொழுகின்றேனா? எனது வாழ்க்கையில் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலமாவது அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி அல்லாஹ்வோடு பேசுகின்றேனா? இன்று எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகள் ஓய்தில்லை, குறையதில்லை. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் தொழுகின்ற பழக்கம் இல்லை சகோதரர்களே. அன்றைக்கு உறவுகளே சகோதரர்கள், அதே போல இன்னும் ஒரு கசப்பாக நான் சொல்ல வேண்டிய தருணம். இன்று ஒவ்வொரு ஊர்களிலும் அல் குர்ஆன் சுன்னாவின் மூலம் பள்ளிகளை கட்டி அலங்கரித்து வைத்திருக்கின்றோம். ஆனால் தொழுவதற்கு பார்த்தால் 2 பேர், 3 பேர், 4 பேர். நிலைமை அவ்வளவு மோசம் சகோதரர்களே. ஒரு காலத்தில் இந்த தௌஹீதுக்காக முன் நின்று செயற்பட்டவர்கள், என்ன பிரச்சனை வந்தாலும் முதுகை கொடுப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நெஞ்சை கொடுப்பேன் என்று தைரியமாக இருந்த சகோதரர்கள் இன்று பின்னே இருக்கிறார்கள், மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள். நாங்கள் ஊர் போகின்ற பிரகாரத்தில் போய்விடுவோம், யாரையும் குழப்ப தேவையில்லை. இவர்கள் யார் தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த தீனுக்காக, இந்த குர்ஆன் சுன்னாவுக்காக சண்டை போட்டவர்கள். இன்று அவர்கள் பள்ளிவாசலுக்கு இல்லை சகோதரர்களே. இன்று அவர்கள் பள்ளிவாசலுக்கு இல்லை, தூரமாக இருக்கிறார்கள். இந்த பள்ளியில் மாத்திரமல்ல, இன்று
கொள்கை பேசப்படுகின்ற அதிகமான பள்ளிவாசல்களில் யாரெல்லாம் கொள்கைக்காக உயிர் நீத்தார்களோ, யாரெல்லாம் கொள்கைக்காக முன்னின்றார்களோ, இன்று அவர்கள் பள்ளிவாசலுக்கு இல்லை. அவர்களும் அவருடைய குடும்பம் என்று வாழ்கின்றார்கள், அவர்களும் அவருடைய பொருளாதாரம் என்று வாழ்கின்றார்கள். தொழுகையை விட்டு தூரமாக இருக்கிறார். சகோதரிகளே, அன்றைக்கிய உறவுகளே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகின்றோம். அடுத்த நிமிடம் என்பது யாருக்கும் உறுதியானது அல்ல. அதிலும் குறிப்பாக இன்று என்னால் ஆரோக்கியமாக இருக்கிறேன், தொழ முடியும் என்றால் தொழுது கொள்ளுங்கள். 25 வயது 30 வயது ஆரோக்கியமான காலம், முடியுமான வரைக்கும் நன்மைகளை சேகரித்துக் கொள்வோம். சகோதரர்களே, முடியுமான வயதில் செய்யாமல் 50 வருடம் 60 வயது போனதுக்கு பின்னால பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இபாதத் செய்வது நன்மை கிடைக்கும். ஆனால் ஒரு வாலிபன் அவருடைய வாலிபத்திலே செய்கின்ற நன்மையை விட குறைவாகத்தான் கிடைக்கும். சகோதரர்களே, சொன்னாங்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு கூட்டத்தார் யார்? ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரம் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக கழித்த வாலிபன். இன்று இந்த வாலிப பருவம் என்பது பள்ளியை விட்டும் தூரமாக்கப்படுகின்ற காலம். பாடசாலை செல்கின்ற மாணவன் கூட இன்று பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. ஏன்? பகுதி நேர வகுப்புகள். முஸ்லிம் வீடுகளில் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. மகரிபுடைய பாங்கு அதான் சொல்லப்படுகிறது. முஸ்லிம் வீடுகளில் பகுதி நேர வகுப்பு நடத்தப்படுகிறது. 12 மணிக்கு கிளாஸ் நடக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் நன்மையின் பக்கம் கழிய வேண்டும். சகோதரிகளே, வாலிபத்திலே உற்சாகமாக இருக்கின்றேனா? தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி பாருங்கள். உற்சாகமாக இருக்கின்றேனா? என்னால் முடியுமாக இருக்கிறதா? முடிவெடுங்கள். சகோதரர்களே, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பள்ளிவாசலுக்கு உரிய நேரத்துக்கு வருவேன் என்று எல்லோரும் முடிவெடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகும். சகோதரர்களே, எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் சொற்ப காலம் வாழப்போகிறோம். இந்த காலத்தில் முடியுமான அளவு நன்மைகளை சேகரித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அம்மா பஅத். கணிதத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது குத்துபாவிலே தொழுகை சம்பந்தமான ஒரு சில தகவல்களை பார்த்தோம். அடுத்ததாக வாரத்திலே ஒரு நாள் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அன்பிற்கினிய சகோதரர்களே, உறவுகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு. அல்லாஹ் சொல்லுகின்றான், வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வுடைய அழைப்பு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு, விரைந்து போக வேண்டும் என்று சொல்லுகின்றான். இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ சகோதரர்கள் வீட்டிலே இன்னும் குளிக்காமல் இருக்கின்றார்கள். இன்னும் கடைகளிலே வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கினிய சகோதரர்களே, உறவுகளை, வாரத்திலே ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக ஒதுக்க முடியாதா? வியாபாரம் செய்கிறேன், செய்யத்தான் வேண்டும், தவறு கிடையாது. அந்த வியாபாரத்தோடு சேர்த்து வெள்ளிக்கிழமையை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இன்று நான் 11 மணியோடு கடையை மூடுவேன். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. இன்று நான் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு போவேன் என்று முடிவெடுங்கள். சகோதரர்களே, உலகத்திலே வாழுகின்றோம்.
எத்தனை ஜும்மாக்கள் கேட்டிருப்போம், பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வர வேண்டும் என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே, ஒரு மனிதன் ஹத்தீப் மிம்பருக்கு ஏறியதற்கு பின்னர் அவர் வருவதை விட அவர் வீட்டில் இருப்பு சிறந்த சகோதரிகள். ஏன் ஒரு மனிதன் ஹத்தீப் மிம்பருக்கு ஏறியதற்கு பின்னால் அவர் வருவதனால அவருக்கு எந்த பிரயோசனம் இல்லை சகோதரிகளே, எந்த பிரயோசனம் இல்லை. அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, முடிவெடுங்கள். அல் குர்ஆன் சுன்னா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலை கட்டி அல் குர்ஆன் சுன்னாவிலே வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். அல் குர்ஆன் சுன்னாவிலே ஹுத்பாக்களை செய்கின்றோம் என்றால் நானும் நீங்களும் அல் குர்ஆன் சுன்னாவிலே வாழ வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பேசி நானும் நீங்களும் நேர காலத்தில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. அதற்கு மாற்றமாக வியாபாரத்தோடு வாழ்கிறோம். 11 மணி தாண்டியாச்சு, இரண்டாவது ஹுத்பா ஆரம்பிக்க போகுது, அப்போதுதான் வருகிறோம். சில முக்கியமான விடயங்களை இரண்டாவது ஹுத்பாவில் சொல்ல வேண்டிய தருணம். நேர காலத்தோடு வர வேண்டிய நானும் நீங்களும் அல் குர்ஆன் சுன்னா என்று பேசுகின்றோம். வாயிலே பேசுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது சகோதரர்களே. குர்ஆன் சுன்னாவை நேசிக்கும் நானும் நீங்களும் இவ்வளவு பெரிய பள்ளியை கட்டி வைத்திருக்கின்றோம். நான் அல் குர்ஆனை சுன்னாவை நேசிக்கின்றவனாக இருந்தால் நான் ஹத்தீப் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் வர வேண்டும் சகோதரர்களே. அதற்கு பின்னர் வருவதிலே எந்த பிரயோசனமும் கிடையாது. அதுவும் கூட சகோதரிகளே, அதிக மாணவர்களை பார்க்கின்றோம், பள்ளிவாசலுக்கு லேட்டாகி வந்து சுன்னத் தொழுகிற பழக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காட்டித் தந்த சுன்னத் சகோதரிகளே, தஹியத்துல் மஸ்ஜித் எத்தனை பேர் தொழுகின்றோம்? பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வராமல் தாமதித்து வந்து சுன்னத்தையும் தொழாமல் உட்காருகிறோம் என்றால், அன்றைக்கினே சகோதரர்களே, உறவுகளே, நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். இந்த உலகத்தில் நானும் நீங்கள் யாருக்காக வாழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக வாழுகிறோமா, அல்லது குடும்பத்துக்காக வாழுகிறோமா, அல்லது இந்த உலகத்துக்காக வாழுகின்றோமா? என்னை படைத்த இறைவன் நோய் நொடி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழுகிறேன், அவனுக்காக எனக்கு ஒரு மணித்தியாலம் தியாகம் செய்ய முடியாதா? இந்த இஸ்லாத்துக்காக சஹாபாக்கள் எத்தனையோ பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். என்னால் உங்களால் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர் வர முடியாத சகோதரர்களே. உலக காரியங்களை என்ன பெரிய கஷ்டமாக இருந்தாலும் செய்கின்றோமே. உலகத்தில் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும், எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் உலகத்தில் செய்கிறோம். அப்படி இருக்கின்ற நானும் நீங்களும் வாரத்திலே ஒரு நாள் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையிலாவது என்னாலும் உங்களாலும் பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வர முடியவில்லை என்றால் நானும் நீங்களும் மரணத்தை மறந்து வாழ்கின்றோமா? அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உழைக்க வேண்டும். உழைப்பும் இபாதத்தும் பேலன்ஸாக போகணும் சகோதரர்களே. உழைப்பு கூடுகிறது, இபாதத் குறைகிறது என்றால் அல்லாஹ் சொல்லுகிறானே, யார் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாக வாழ்கின்றாரோ ஃபைன்னலஹு மஈஷத்தல் லங்கா, அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கடி உள்ள வாழ்க்கையாக மாற்றுவான். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகின்றதா, கஷ்டம் வருகிறதா? நான் ஒவ்வொரு வருடமும் 1,00,000 ரூபாய் உழைக்கின்றேன், மாத இறுதியில் கடனில் போகிறது என்றால் அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, நான் தொழவில்லை என்று அர்த்தம் சகோதரர்களே. நான் இன்னும் சரியாக தொழவில்லை. அன்றைக்கு சகோதரர்களே, உறவுகளே, இந்த வெள்ளிக்கிழமையில் குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் ஹுத்பாக்களை செய்ய வேண்டும் என்று எத்தனை சண்டை பிடித்திருக்கிறோம் சகோதரர்களே. குர்ஆன் சுன்னாவுக்காக இலங்கை வரலாற்றில் எத்தனையோ சகோதரர்கள் மரணித்திருக்கிறார்கள். யாருக்காக? இந்த குர்ஆன் சுன்னாவுக்காக. ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அங்கே பல பிரச்சனைகள் வந்திருக்கும்.
அப்படி பிரச்சனையின் பின்னர் குர்ஆன் சுன்னாவிலே வாழ்கின்ற நானும் நீங்களும் எமது வாழ்க்கையில் அல் குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு முடியவில்லை என்றால் நானும் நீங்களும் வாயளவில் பேசுகிற எந்த பிரயோசனமும் கிடையாது சகோதரர்களே. அன்பிற்கினிய உறவுகளே, சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையில் எல்லோரும் முடிவெடுங்கள். நேர காலத்தோடு போக வேண்டும். எனது வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிறது. அல்லாஹ்விடம் கேட்போம் சகோதரிகளே. அல்லாஹ் எமக்காக பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நானும் நீங்களும் கேட்பதற்கு தயாரில்லை. இந்த உலகத்திலே வாழுகின்ற எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை சகோதரர்களே? எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க நேரம் இல்லை சகோதரர்களே. உலகத்தில் நன்றி கெட்ட மக்களாக வாழ வேண்டாம் சகோதரர்களே. அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் வாழுவோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய உயிர் தொண்டை குழி அடைகிற நேரம் சொல்லுவானாம், யா அல்லாஹ் ஃபஸத்தக வலக்கும் மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சிறிய அவகாசம் தா, நன்மைகளை செய்துவிட்டு வருகிறேன். இவர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் 50 வருடம் வாழ்ந்தவர், 60 வருடம் வாழ்ந்தவர். பள்ளிவாசலுக்கு வரல, அல்லாஹ்வின் பக்கம் வரல, அல் குர்ஆனின் போதனைகளை படிக்கல, கூட்டான விடயங்கள்ல ஜமாத் தொழுகையில ஈடுபடல. அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். எல்லா அவகாசத்தையும் பயன்படுத்தி விட்டு நாளை தொழுவேன், நாளை மறுதினம் தொழுவேன், அடுத்த மாதம் இருந்து தொழுவேன், இப்படி வாழ்ந்தவர் தன்னுடைய மரணம் வருகின்ற வரைக்கும் தொழாமல் இருந்து விட்டு உயிர் தொண்டைக்கு அடையினர் சொல்லுவாராம், யா அல்லாஹ் ஒரு சிறிய அவகாசம் தான். அல்லாஹ் ரப்பல் சொல்லுவான், என்ன தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிலுஹா, இவன் சொல்லுவது வெறும் வார்த்தை. ஏன்? அவனுக்கு இந்த உலகத்தில் நான் 50 வருடம் அவகாசம் கொடுத்தேனே, பள்ளிவாசலுக்கு வரவில்லையே. அவனுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், பள்ளிவாசலுக்கு வரவில்லையே. அவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்தேன், என்னின் பக்கம் வரவில்லை. இப்போது அனுமதி கேட்கின்றான், அவகாசம் கேட்கின்றான். மறுக்கப்படும் சகோதரிகளே, இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய அவகாசம் சகோதரிகளே. அடுத்த நிமிடம் நான் மரணிக்கலாம், நீங்கள் மரணிக்கலாம், யாருக்கும் சொல்ல முடியாது சகோதரிகளே. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனாசாக்கள் கேள்விப்படுகின்றோம். 20 வயது, 25 வயது, 30 வயது, திருமணம் முடித்து 3 மாதம், திருமணம் முடித்து 1 வருடம் கேள்விப்படுகின்றோமா சகோதரிகளே? சென்ற வார் நினைக்கிறேன், ஒரு வாலிபன், 25 வாலிபன், 25 வயது வாலிபன் புதிதாக ஒரு கடையை ஆரம்பித்து செய்து கொண்டு போகின்ற ஒரு வாலிபன் பாதையிலே போகின்றான். போகின்ற நேரம் பாருங்கள், அவனுடைய தவணையை பாருங்கள். மோட்டார் வாகனத்திலே போகின்றார். போகின்ற நேரம் ஒரு வாகனத்துக்கு பின்னால் நிப்பாட்டி அடுத்த பக்கத்துக்கு விழுகின்றார். அவருடைய மரணத்தை பாருங்கள் சகோதரர்களே. அடுத்த பக்கத்திலே வந்த வாகனம் அவருடைய தலையிலே ஏறுகிறது. 25 வயது இளைஞன் சகோதரர்களே. எனக்கு உங்களுக்கும் அச்சம் வரவில்லையா? பயம் வரவில்லையா? இன்னும் நானும் நீங்களும் போதையோடு வாழுகிறோம், அல்லாஹ்வை விட்டு தூரமாக வாழுகிறோம். அடுத்த நிமிடம் என்பது யாருக்கு நிச்சயம் சகோதரர்களே? அன்றைக்கின உறவுகளே, சகோதரர்களே, வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழுவோம், வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அப்படி மாற்றவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு மாற்றுவான். இப்போது ஆரோக்கியம் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். இப்போது ஆரோக்கியம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆரோக்கியம் இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ்வுடைய அவகாசம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி விட்டு கடைசியிலே அவகாசம் கேட்கிறோம், அல்லாஹ் தரமாட்டான் சகோதரிகளே.
இப்போது எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறதா? பள்ளிவாசலுக்கு வாருங்கள். அதிகம் அதிகம் கூட்டு கடமையோடு தொடர்பாக இருங்கள். பயான் நிகழ்ச்சிகளோடு தொடர்பாக இருங்கள். என்னால் முடியுமான அளவு அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்காக சேகரிப்போம் சகோதரர்களே. உலகத்தில் எனது வங்கியிலே பல லட்சம் ரூபாய் இருக்கிறது, பல லட்சம் ரூபாய் இருக்கிறது. அடுத்த நிமிடம் நீங்க மௌத்தாகினா அந்த பணத்தை யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாட போகிறாரு. அந்த பணத்தை வாரிசுக்காரர் எடுக்க போறாரு. சில வீடுகள்ல பார்க்கிற சகோதரிகளை, ஒரு ஹாஜியார், அவரிடத்துல சொத்து இருக்குது, வாகனம் இருக்குது, அந்தஸ்து இருக்கு, எல்லாம் இருக்குது. அவர் மௌத்தா போனா அவருடைய வாகனம், அவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து மார்க்கத்தை விட்டு தூரமாகி ஒரு வாகனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடினார். தப்பு கிடையாது. உலகத்துக்காக ஓடணும் சகோதரிகளே, குடும்பத்துக்காக ஓடணும். அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்தவரு அவர் மௌத்தானத்துக்கு பின்னால அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும். அவரே வெளிநாட்டுக்கு போய் அந்த வீட்டை கட்டியிருப்பாரு. கட்டி அந்த வீட்டில அவருடைய ஜனாசாவை கூட ஒரு நாள் வைக்க மாட்டார்கள். அவர் உழைத்து கஷ்டப்பட்டு வாங்கிய அந்த வாகனம் ஒரு மூலையிலே கிடக்கும். அன்பிக்கினிய சகோதரர்களே, உறவுகளே, யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழுகிறோம் என்றால், நானும் நீங்களும் அல்லாஹ்வை மறந்து வாழுகிறோம் என்றால் மரணத்தை நம்பவில்லையா? இப்போதுதானே 30 வயது, இப்போதுதானே 40 வயது, 50 வயதாகட்டும், கொஞ்சம் வயது போகட்டும், பள்ளிவாசலுக்கு போவோம் என்று இருக்கின்றீர்களா? அன்பிக்கினிய சகோதரர்களே, உறவுகளே, எங்களுடைய வாழ்க்கை நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த நிமிடம் மரணம் வரும். எத்தனை ஜனாசாக்கள் பள்ளிவாசலுக்கு வந்து சுபக நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு போனவர் காலை 8 மணி கேள்விப்பட்ட மௌத்தாயிட்டாராம். ஒரு பயணம் போறாரு ஒரு சகோதரர், வெளிநாட்டுல 10 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சி வீடு கட்டி வாகனம் வாங்கி எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு வெக்கேஷன்ல ஊருக்கு வராரு, எக்ஸிட் ஆகி நாட்டுக்கு வராரு. இனி வெளிநாட்டுக்கு போறல்ல, எப்படி இனி வெளிநாட்டுக்கு போறல்ல, கடைசியா வாராரு. கேள்விப்படுகின்றோம் சகோதரர்களே, அவருக்கும் ஊருக்கும் இன்னும் அரை மணி தியாலம். அவருடைய மரணம் வந்துவிட்ட சகோதரர்களே, ஒரு விபத்து, மரணித்து விடுகிறார். 10 வருடம் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு குடும்பத்தோட வாழல்ல, அவர் உழைத்த சொத்துக்களை அவர் அனுபவிக்க கிடைக்கவில்லை. அவருக்கான மரணம் வந்துவிட்டது. அன்பிக்கினிய சகோதரர்களே, உறவுகளே, சொத்துக்கள் சேகரிப்பு தவறு கிடையாது, வீடுகள் கட்டுவது தவறு கிடையாது, குடும்பத்துக்காக ஓடுவது தவறு கிடையாது. அல்லாஹ்வை மறந்து சொத்து சேகரிப்பதுதான் தவறு கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ்வை மறந்து குடும்பத்துக்காக ஓடுவதுதான் தவறு சகோதரர்களே. அன்றைக்கினிய உறவுகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு வாரம் இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு புனிதமான இந்த நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாளிலே ஒரு அடியான் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே அவன் கேட்கின்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ்விடம் கையேந்து பிரார்த்தனை செய்கின்றோம்? எங்களுக்கு நேரமில்லை சகோதரர்களே, நேரமில்லை. இன்று எல்லோருமே சொல்லுகின்ற 12 தெரியுமா? எனக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிறான், உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுருத்துமுல் மக்காபிர், கபரறைகளை சந்திக்கின்ற வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நேரம் இல்லை என்று சொல்லுவோம் சகோதரர்களே. ஒரு நிமிடம் உள்ளத்திலே கை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தில் யாருக்காக வாழுகிறேன், எதற்காக வாழுகிறேன்?
நான் இந்த உலகத்தில் மறுமைக்காக இதை சேமித்து வைத்திருக்கிறேன். நான் வாலிபனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் போதை பாவனை இருக்கிறது. என்னை சீரழிந்து நான் இந்த உலகத்திலே வாழுகின்றேனே. என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லையே. நாளை அல்லாஹ் ரப்பல் விசாரிப்பானே. அன்பிற்கினிய உறவுகளே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிவு பெறுகின்ற ஒன்றல்ல. உண்மையான வாழ்க்கை மறுமையிலே இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்காக வாழுவோம், அல்லாஹ்வுக்காக வாழுவோம். எங்களுடைய நேரங்களில் ஒரு சிறிய நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி என்னால் முடியுமான அளவு நன்மைகளை சேகரித்து நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.